هل جزاء الإحسان إلا الإحسان هل جزاء الإحسان إلا الإحسان. السلام عليكم ورحمة الله وبركاته. பதில் சத்தம் கேட்கணும். இன்னும் சத்தமா? خير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக மிக கெட்டது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே புதுமையான அம்சங்களை உண்டு பண்ணுவதாகும். அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு புதுமையான அம்சமும் பிதஅத்தாகும். பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகளாகும். வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையினுடைய துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் இஹ்சான் அல் இஹ்சான் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா நாம் மனிதர்களை ஏன் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஹலகல் மௌத, மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் ஏன் மனிதனுக்கு வைத்து படைத்திருக்கிறோம் என்று சொன்னால், லியப்லுவக்கும் அவர்களை சோதிப்பதற்காக, அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா அவர்களில் யார் அழகிய அமல் செய்யக்கூடியவர் என்பதை பரிசீலிப்பதற்காக. அமல்கள் அஹ்ஸனாக இருக்க வேண்டும். அஹ்ஸன என்று சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்துதான் இஹ்சான் உதயமாகிறது. முழு வாழ்க்கையும் அவனுடைய செயல்பாடுகளிலே இஹ்சான் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எங்களுடைய அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அது அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களில் அதிகமான அமல்களை யார் செய்வீர்கள் என்பதை பரிசீலிப்பதற்காக, சோதிப்பதற்காக நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அமல்களிலே அழகிய அமலை செய்யக்கூடியவர் யார் என்பதை பரிசீலிப்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்கிறான். எனவே எங்களுடைய அமல்கள் அழகாக வேண்டும். அமல்கள் அழகாகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையே அழகாகும். எனவே வாழ்க்கையை அழகுபடுத்துகின்ற ஒரு அழகு சாதன பொருளாக அல்லாஹு தஆலா அல் இஹ்சான் என்ற அந்த சொல்லை வைத்து அல்லாஹு தஆலா எங்களை படைத்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு அத்தியாயம், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம் தான் சூரா அர் ரஹ்மான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் 46வது வசனத்திலே, சூரா ரஹ்மான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும்.
அதிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 46 வசனத்திலே சொல்கின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். குர்ஆனினுடைய 55வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மான். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் 2 சொர்க்கங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அப்படியே சொல்லி கொண்டு வருகிறான். ذوات أفنان فيهما عينان تجريان فيهما من كل فاكهة زوجان. இடையிலே ஃபபி ஐயாலை ரப்பிக்குமா துகதிபான், ஃபபி ஐயாலை ரப்பிக்குமா துகதிபான் என்ற வார்த்தைகள் அல்லாஹு தஆலா சொல்லி அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். அது எப்படிப்பட்ட சுவர்க்கம்? ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான், அங்கு 2 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான் சொர்க்கத்தை, அல்லாஹ் அங்கே வர்ணிக்கிறான். ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். மனு வர்க்கமே, ஜின் வர்க்கமே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உங்களுக்கு எதனை பொய்ப்பிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டு கேட்டு சுவர்க்கத்தினுடைய வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக வஜனல் ஜன்னதைனி தான். அங்கு கட்டில்கள், மனிதன் படுத்து உறங்குவதற்கு அழகான கட்டில்களை, விரிப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதனுடைய வர்ணனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீஹின்ன காஸிராத்துத் தர்ஃப் லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் قبلهم ولا ஜான். அல்லாஹ் தஆலா அங்கிருக்கக்கூடிய கண்ணழகிகளை அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களது மனைவி மக்கள் கூட அங்கு ஹூர்லிங்களாக மாற்றப்படுவார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் எப்படி அழகாக இருப்பார்கள். கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், அவர்கள் முத்துக்கள், பவளங்களை போன்று, ரத்தின கற்களை போன்று அழகானவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா வர்ணித்து போட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே, அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அதான் நாங்க மேலே போட்டுக்கிறோம், இந்த சொர்க்கத்தை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், உலகத்திலே நீங்கள் அமல் செய்தீர்கள். அப்ப உலகத்தில் நீங்க அமல் செய்ததற்காக நாங்களும் அதே போன்று ஒரு நல்லதை தர வேண்டுமே, அதுதான் சுவர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நன்மையை தவிர வேறு கூலி உண்டா? அல்லாஹ் அங்கே கேட்கிறான். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் ومن دونهما جنتان. அல்லாஹ் அடுத்து இன்னும் மேலும் மேலும் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டே செல்கின்றான். எனவே ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான். அப்ப இஹ்சான் என்று சொன்னால் என்ன? இந்த வார்த்தைக்கு தஃப்சீர் தபரியை எடுத்து பார்ப்போம் என்றால், அங்கு இமாம் கத்தாதாவுடைய கருத்து, அதே போன்று முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து, அதே போன்று நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய செயல்களை இஹ்சானுடையது அஹ்சனாக மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக நாளை மறுமையிலே அதற்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அமிலு கைரன் வஜுவ்விசு கைரா. இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாமுனா தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தஃப்சீர் தபரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழே தஃப்சீர் எழுதுகின்ற பொழுது சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அமல் செய்கின்றான், அமலை அழகுபடுத்துகிறான், நல்ல அமல்களோடு அல்லாஹ்விடத்திலே வருகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்துவதற்காக சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அதைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே கேள்வியாக கேட்கின்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உலகத்தில் நாங்கள் இதை இயல்பாக பார்க்கிறோம். நாம் யாருக்காவது ஒரு விடயத்தை நல்லதை செய்கின்ற பொழுது நாம் அவர்களிடம் ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் இஸ்லாம் சொல்லுகிறது, அவருக்கு நீங்க நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது ஜஸாக்கல்லாஹ் கைரான்னு சொல்றோம். இது இஹ்சான்.
உங்களுக்கு அல்லாஹ் கூலி தரட்டும், அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும். எனவே வாழ்க்கையினுடைய அடிப்படையாக அல்லாஹு தஆலா இதனை வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஹ்சான் என்பதற்கு அகராதியிலே என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்னுல் ஃபாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஹ்சான் என்று சொன்னால் அல் இஸா லித்துல் இஸா, ஒரு மனிதனுக்கு நாம் அநியாயம் செய்கிறோம், ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்கிறோம், இதற்கு நேர்மாற்றமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறோம். முதலாவது ஆரம்பமாக இஹ்சான் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, நான் யாரை உலகத்திலே திருப்திப்படுத்த வேண்டும்? என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்த வேண்டும். எனவே நான் அல்லாஹ்வுடைய இஹ்சானாக நடக்கிறேன். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உலகத்திலே இருக்கின்ற உறவுகளிலே மிக முக்கியமான உறவு தாய் தந்தை உறவு. தாய் தந்தையர்களுக்கு இஹ்சானாக இருங்கள். அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இஹ்சானா இஹ்சானா இஹ்சானா. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கின்ற இஹ்சான் வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதுதான். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு இணையாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய தாய் தந்தைக்கு இஹ்சானாக நடந்து கொள். அப்ப அல்லாஹ் தஆலா இங்கே முதலாவது இணைத்து சொல்கிறான், ரெண்டையும் இணைத்து சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நாங்கள் முதலாவதாக இந்த உலகத்திலே இஹ்சான் செய்ய போகிறோம், நல்லதை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுக்கு நான் முற்றுமுழுதாக கட்டுப்பட்டு என்னுடைய அமல்களை நான் அழகுபடுத்த போகிறேன். இப்பொழுது நான் அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு இணையாக துணையாக யாரையும் நான் வைக்காமல் முழுமையாக ஒரு தௌஹீத்வாதியாக ஏகத்துவவாதியாக நான் இருக்கிறேன் என்றால் இது அல்லாஹ்வுக்கு நான் செய்கின்ற அடிப்படையான இஹ்சான். அல்லாஹ் தஆலா எதை பார்த்து சந்தோஷப்படுகிறான்? என்னுடைய அடியான் என்னோடு சேர்த்து வணக்கத்துக்குரிய நாயனாக வேறு யாரையும் எடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், உடன்படிக்கை இது, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபம் முஸ்லிமா வமா அன மினல் முஷ்ரிகீன் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கின்ற உடன்படிக்கை ஒப்பந்தம், இது அல்லாஹ்வோடு செய்கின்ற இஹ்சான். இதனுடைய மறுபெயர் தான் அல்லாஹ்வோடு நீங்கள் செய்கின்ற ஒப்பந்தத்திற்கான மறுபெயர் இஹ்சான். என்ன சொல்கிறோம் நாங்கள்? அறிந்தோ அறியாமல் குர்ஆனிலே நாங்கள் ஓதுகிறோம், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன், தூய்மையான முஸ்லிமாக, வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் ஷிர்க் வைக்கக்கூடியவன் இல்லை, ஷிர்க் வைக்கக்கூடியவன் இல்லை. எனவே அங்குதான் இஹ்சான், முஸ்லிமாக மாறுகிறான், அங்கு அவன் முஹ்சினாக இருக்கிறான். பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வ ஹுவ முஹ்சின். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா பக்ராவிலே அதை இன்னும் தெளிவுபடுத்துகிறான். பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தன்னுடைய முகத்தை அர்ப்பணித்தவன், அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டவன், அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய முழு செயற்பாடுகளையும் ஒப்படைத்தவன். அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. அவன் வஹுவ முஹ்சின், அவன் முஹ்சினாக இருக்கின்ற நிலையிலே. இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹ் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அப்படி நீங்க முஹ்சினாக மாறிட்டால் அல்லாஹ் சொல்கின்றான், அவனுக்கு உயர்ந்த கூலி இருக்கிறது, மகத்தான கூலி இருக்கிறது. லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அப்ப எனவே அடிப்படை அல்லாஹ்வுக்கு நான் முஹ்சினாக இருக்கிறேனா? அப்ப இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி. நாம் தொழுகையை அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்றோம், இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்றோம், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்காக செய்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நான் கொடுத்தேனா?
குல் இன்ன ஸலாத்தி, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வனுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு, வமமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான், லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த், அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது. நெத்திய சஜதாவில் வைக்கிறேன், எனது சஜதா அல்லாஹுக்கு, எனது வாழ்க்கை எனது மனைவிக்கு என்று இருக்க முடியாது. உனக்காக வேண்டிதான் நான் வாழ்றேன். என்ன மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. வாழ்க்கை மனைவிக்கு, மரணம் மகளுக்கு, சஜதா மட்டும் அல்லாஹுக்கு. இது அல்லாஹுக்கு தேவையில்லை. பாக்குறோமா இல்லையா? யாருக்காக நான் வாழ்றேன்? உனக்காக வேண்டிதான் வாழ்றேன். பிள்ளைய பார்த்து சொல்லுவோம், உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லமா. அப்ப வாழ்க்கை மனைவிக்கு, மரணம் மகளுக்கு, சஜதா அல்லாஹ்வுக்கு. அப்ப தொழுகை மட்டுமா இபாதத்? அந்த வணக்கம் மட்டுமா அல்லாஹ்வுக்கு? இல்லை. இன்ன ஸலாத்தி, தொழுகையும் அல்லாஹ்வுக்கு, வனுசுக்கி வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு, வமஹ்யாய என்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்கு. வாழ்க்கை மட்டுமல்ல, வமமாத்தி என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு. லா ஷரீக லஹு, அதிலே இணை கிடையாது, துணை கிடையாது. இப்படித்தான் நான் ஏவப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே மிக தெளிவாக எங்களுக்கு புத்திமதியாக சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஹ்சான் என்ற அந்த காரியங்களை அழகாக செய்தல் என்பதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹுக்கு முதலாவது நல்லடியார்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இஹ்சானை நான் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இணை வைப்பு கிடையாது, என்னுடைய உள்ளத்திலே முகஸ்துதி கிடையாது, என்னுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தனம் கிடையாது என்று அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அவன் அல்லாஹுக்குரிய முழுமையான இஹ்சானை செய்தவனாக ஆக முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஹ்சின் என்பவன் யார்? முஹ்சின் என்பவன் யார்? அல்லாஹு தாலா முஹ்சினை பல இடங்களிலே அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். முஹ்சின் என்பவன் யார்? முஹ்சின் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிறருக்காக, ஒவ்வொரு நொடியும் பிறருக்காக வாழக்கூடிய மனிதன். அதனால்தான் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அல்லாஹோடு உள்ள இஹ்சானை சீராக்கி விட்டால் அடுத்த அடியார்களோடு உள்ள இஹ்சானை நாம் சீராக்க வேண்டும். அதை நாம் சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், ஜாமிஉ ஸகீரிலே இமாம் சுயூத்தி ரஹிமத்துல்லாஹி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் அதனை ஸஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்னவென்று சொன்னால், இத்காலு சுரூர் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷத்தை நாம் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமுக்கு நாம் சந்தோஷத்தை கொடுப்பது இஹ்சான் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நாம் யாருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும்? முதலாவது நாம் யாருக்கு கொடுக்க போகிறோம்? அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? எல்லா இடத்திலுமே வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, அவனுக்கு இணையாக யாரையும் நீங்க ஆக்கி விடாதீர்கள். அடுத்து வபில் வாலிதைன், உங்களோட பெற்றோர்களுக்கு இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு நாம் பண்பாடாக மனிதர்களோடு நடப்பதிலே முதலாவதாக நாம் யாரை, முஹ்சின் என்பவன் யாரை முதன்மைப்படுத்துவான்? தாய் தந்தை. அதனால தான் ஒரு சஹாபி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. சஹீஹ் புகாரிலே பதிவாகக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மன் ஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி சுஹ்பதி அல்லது பிஹுஸ்னி சஹாபதி, ரெண்டு மாதிரி ரிவாயத் வருது. நான் இந்த உலகத்தில் நான் யாரோடு மிக நெருக்கமாக அன்பாக இருக்க வேண்டும்? நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலகத்துக்கு நான் நல்லவனாக இருக்கலாம், உலகத்துக்கு நான் பண்பாடு உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் பெற்ற தாயை உதாசீனம் செய்த ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கே நல்லவனாக இருந்தாலும் அவனால் சொர்க்கம் செல்ல முடியாது. அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி சுஹ்பதி யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திலே நான் இஹ்சான் செய்வதற்கு, நான் நல்ல முறையிலே உறவை பேணிக் கொள்வதற்கு மிக சிறந்த உறவு யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இரண்டாவது இடத்தையும் கேட்டாங்க, யார் யா ரசூலல்லாஹ்? அதே சஹாபி இரண்டாவது கேள்வி, அதே கேள்வி, இரண்டாவது யார்? சும்ம உம்முக், இரண்டாவது உம்மா தான். மூன்றாவது கேள்வி சும்ம உம்முக்,
மூன்றாவது உன்னுடைய தாய், நாலாவது யார் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம அபூக், நாலாவது உன்னுடைய தந்தை. 3 பதில்கள் தாய் 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 என்று சொன்னார்கள். உலகத்திலேயே நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களிலே மிக நெருங்கி உபகாரம் செய்வதற்கு மிக அருகதையுடைய உங்களுடைய தாய். ஏன் 3 விடுத்து சொன்னாங்க? இந்த ஹதீஸுக்கு கீழே ஃபத்ஹுல் பாரியிலே இமாமுனா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ், புகாரியினுடைய சஹீஹுல் புகாரியினுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர் இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விடுத்தம் தாய் என்று சொன்னாங்க, 4வது விடுத்தம் தந்தை என்று ஏன் சொன்னாங்க என்பதற்கு விளக்கம் சொல்ற நேரம் அவங்க சொன்னாங்க, தாய் என்பவள் தந்தை தாய் என்ற உறவிலே தாய் என்ற அந்த பெண், ஒரு அந்த தனி மனித பெண் செய்கின்ற அந்த தியாகத்தை தந்தை 4வது இடத்திலே தான் அடைகிறார், 4வது கட்டத்திலே தான் தந்தை ஜாயின் ஆகிறாள் தாயோட. இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், முதலாவது அந்த தாய் 10 மாசம் கருவறையிலே சுமக்கிறாள். உம்முக், முதலாவது உம்முக், அது தந்தையால் சுமக்க முடியாது. அந்த 10 மாசம் அந்த கருவறையிலே தாய் சுமக்கிறாளே, அதை தந்தையால் சுமக்க முடியாது. 2வது அந்த தாய் அந்த பிள்ளையை பிரசவிக்கிறாளே, அந்த வலி, அந்த நோவு, அந்த வருத்தத்தை தந்தையால் உணர முடியாது, அது தந்தைக்கு கிடையாது. 2வது தாய். 3வது 2 வருடங்கள் அந்த தாய் பால் ஊட்டுகிறாள், அது தந்தையால் முடியாது. 4வது அந்த பிள்ளையை 2 பேரும் சேர்ந்து வளர்க்கிறார்கள். 4வது அபூக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதாக இமாமுனா இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தி கீழே, இந்த ஹதீஸு கீழே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த தாய் என்ற 3 இடம் உலகத்திலேயே தந்தையால் நிரப்ப முடியாத, ஒரு ஆணால் நிரப்ப முடியாத ஒரு கட்டம். அந்த தாய் கஷ்டப்படுகிறாள், சிரமப்படுகிறாள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதபுல் முஃப்ரதிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தாயை, தன்னுடைய ஊனமுற்ற தாயை தோளிலே சுமந்து கொண்டு காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த மனிதர், கிராமப்புறத்து அரபி, அந்த தாயை, ஊனமுற்ற தாயை சுமந்து கொண்டு காபாவை வலம் வந்து கொண்டிருந்த அந்த சஹாபி, அந்த தோழர் என்ன செய்கிறார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார், நான் என்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு இந்த காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாய்க்கு செஞ்ச கடமைகள் ஈடாகிருமா, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு ஈடாகிருமா என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ தாயினுடைய கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது, தாயினுடைய கருவறைக்குள்ள நீ இருக்கின்ற பொழுது அங்கும் இங்குமாக நீ அசைவாய், சிசுவாக இருக்கின்ற பொழுது அங்கும் இங்குமாக அசைவாயே, அதிலே ஒரு முறை அசைகின்ற அந்த அசைதலுக்கு கூட இது ஈடாகாது என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் என்ற உறவு புனிதமானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலே சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால், சஹாபாக்கள் என்ற அந்தஸ்து இருக்கிறது, சஹாபி என்ற அந்தஸ்து இருக்கிறது. சஹாபி என்ற அந்தஸ்து, அதாவது இமாமுனா இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், வந்து சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் துறையினுடைய, அதாவது மிக முக்கியமான ஒரு அறிஞர். அதாவது அதிகமாக அறிஞர்கள் விமர்சிக்கப்படுவார்கள், விமர்சிப்பதிலிருந்து அதிகமாக எல்லா அறிஞர்களும், புகாரி கூட விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, முஸ்லிம், திருமதி எல்லாரும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் விமர்சனம் குறைய உள்ளவர் தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ். அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, இந்த சம்பவத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயா வன் நிஹாயாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் வந்து கேட்கிறார், முஆவியா சிறந்தவரா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? முஆவியா சிறந்தவரா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கோபப்பட்டு மிக கோபமான நிலை கேட்டார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபத்துல் காமிஸ் ராஷித் என்று மக்களால் சொல்லப்படுகிறார். ஆனால் முஆவியா ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி. அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர் சஹாபி அல்ல. அப்ப அவர் வந்து கேட்ட நோக்கம் என்னன்னு சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஷியாக்கள் விமர்சனங்கள் இருக்குது, அவங்கள பத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அப்ப எனவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா, முஆவியா சிறந்தவரா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
யுத்த களத்திலே போராட செல்கின்ற பொழுது அவர்களுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கிலே முன்பகுதியிலே பட்ட ஒரு தூசி 1000 உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு விட சிறந்தது என்று சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யுத்த களத்துக்கு போற நேரம் அவங்களோட ஒட்டகத்துல படுற ஒரு தூசி இருக்கிறே, இந்த தூசி 1000 உமர் இப்னு அப்துல் அசீஸை விட சிறந்தது. அந்த அளவு தூரம் சஹாபி என்ற அந்தஸ்து இருக்கிறது என்பதை உணர்த்தினார்கள். அவர் நல்லவர் தான், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் நல்லவர், உயர்ந்தவர். ஆனால் எந்த ஒரு உயர்ந்தவர் நல்லவராலும் சஹாபி என்ற அந்தஸ்தை அடைய முடியாது என்பதை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயாவிலே பரிசீலித்திருக்கிறார்கள். இப்ப இந்த சஹாபி என்ற அந்தஸ்தை அடைவதிலிருந்து உவைசுல் கர்னியை தடுத்தது எது? யமன்ல வரணும், ஆனால் என்னுடைய அந்த வயது முதிர்ந்த தாயை விட்டுவிட்டு நான் வர முடியாது என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் சஹாபி என்ற அந்தஸ்தை கூட அடையாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கண்ணால பார்த்து ஈமான் கொண்டால் அவர் சஹாபி. அந்த சஹாபி என்ற அந்தஸ்தை இழக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்காக அவர் இழக்கிறார். உவைசுல் கர்னி தாய்க்காக இழக்கிறார் அந்த சஹாபி என்ற அந்தஸ்தை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலத்திலே உவைசுல் கர்னி இங்கே வருவார், வந்தால் உங்களுடைய பாவங்களுக்காக அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக மன்னிப்பு தேடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும், எப்படிப்பட்ட மனிதர். புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போன பொழுது ராயித்து கஸ்ர நபியல்லாஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு வெள்ளை மாளிகை பார்த்தார்கள். அது யாருக்கு என்று கேட்கப்பட்ட பொழுது உமர், உங்களோடு மதீனாவிலே இருக்கிற உமருக்குரியது. உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கத்தினுடைய மாளிகை கட்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் உவைசுல் கர்னி வருவார். ஏன்? தாய், அந்த தாயை மதித்ததனால் இந்த அந்தஸ்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனா சஹாபியின் அந்தஸ்து கிடைக்கல. சஹாபியின் அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. முதலாவதாக இஹ்சான் தாய்க்கு இருக்க வேண்டும், இரண்டாவதாக தந்தை. ஆனால் தந்தையும் அதே அளவிலே வைத்து பார்க்கப்பட வேண்டியவர். சில பொழுது தந்தையினுடைய பாசம் மக்களுக்கு புரியாது. எப்பொழுதுமே கரடுமுரடான சுபாவம் கொண்டவராக தந்தை இருப்பார். பெண்கள் மென்மையானவர்கள், மென்மையான சுபாவம் கொண்டவர்கள், அவர்கள் தன்னுடைய பாசத்தை நேசத்தை மென்மையாக வெளிப்படுத்துவார்கள். ஆண்களுடைய சுபாவம் நேசம் உள்ளுக்குள்ள ஊறி போயிருக்கும், ஆனால் வெளிப்படுத்த தெரியாது. ஆனால் நேசம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. நேசத்தை கண்ணீராக வெளிப்படுத்தலாம், நேசத்தை பாசத்தை முத்தமாக வெளிப்படுத்தலாம். ஒரு சின்ன புள்ளையை கூப்பிட்டு உம்மா மோந்து கொள்வாள், முத்தம் கொடுப்பாள், பாப்பா புள்ளை தொட்டும் பார்க்க மாட்டார். ஆனால் அந்த தந்தையினுடைய உள்ளத்திலே தேங்கி நிரம்பி இருக்கும் அன்பை இன்றைக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அப்படியே கடந்து போய் விடுகிறோம். எப்ப எனக்கு ஒரு பிள்ளை வரும் பொழுது, நான் தந்தையாக ஆகின்ற பொழுது அந்த தந்தையினுடைய பாசம் நேசம் புரியும். பொத்தி பொத்தி வளைச்ச ஒரு என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெண் பிள்ளை ஒரு தந்தையோட அன்பா பாசமா இருப்பாள். யாரோ இனந்தெரியாத ஒருவருக்கு என்னுடைய பெண் பிள்ளையை கல்யாணம் முடித்து திருமணம் முடித்து கொடுக்கிற நேரத்தில் அந்த தந்தையினுடைய மனசு படும் பாடு பாருங்க. பள்ளிவாசல்ல குந்திட்டு இவ்வளவு நாளும் பொத்தி பொத்தி வளர்த்த என் பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன், யார் எவரே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன். வாழ்நாளிலே அழாத தந்தை ஓரத்துல வைத்து பள்ளிவாசல் அழுவார, ஒரு சுட்டு கண்ணீர் விடுவாரே, அந்த வாழ்நாள் முழுக்க தாய் அழுத அழுகைக்கு அந்த ஒரு கண்ணீர் துளி அப்படியே ஈடாகிரும். அப்படித்தான் தந்தை. தந்தை பெற்றோர்கள் என்று சொல்லின பொழுது அவர்கள் நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளும். முஹ்சின் என்பவன் தந்தைக்கு நோவினை செய்ய மாட்டான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரிதல்லாஹ் ஃபி ரிதல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய பொருத்தம், எங்களுடைய இறுதி இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம். எங்களுடைய இறுதி இலக்கு சுவர்க்கம் அல்ல சகோதரர்களே, சுவர்க்கம் தான். ஆனால் சுவர்க்கத்திலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரிதா. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வோடு பேசி அல்லாஹ் கடைசியில சொல்லுவான், வஹில்ல அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் உங்களுக்கு தந்து விட்டேன். அந்த ரிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. சொர்க்கத்துல லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அஹ்ஸனுல் ஹுஸ்னா, இந்த உலகத்திலே நல்லது செய்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துல நாங்க சொர்க்கத்தை கொடுப்போம். வஸியாதா. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அபி ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜியாதா என்றால் என்ன? அன்-நதுரு இலா வஜ்ஹில்லாஹ், சுவர்க்கமும் கிடைக்கும். அன்-நதுரு இலா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்தை கண்களால் பார்ப்பார்கள். வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா.
அல்லாவை கண்ணால் பார்ப்பார்கள், நேரடியா பார்ப்பார்கள், பார்த்து பேசுவார்கள். அந்த ரிதா எங்க இருக்கிறது? ஃபீ ரிதல் வாலிதைன். கண்ணால பார்த்து பேசுவாங்களே, என் அடியார்களே, சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு இவெல்லாம் தந்திருக்கிறேன், இன்னென்ன அருள்கள்லாம் தந்திருக்கிறேன், இந்த அருள்கள்லாம் தந்திருக்கிறேன், நீங்க பொருந்திக் கொண்டீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, அல்லாஹ் பேசுவான் எங்களோட. அப்ப மனிதர்கள், அல்லாஹ்க்கு திரை போடப்பட்டிருக்கும், நாங்க அல்லாஹ் பார்க்க மாட்டோம். அப்ப மனிதர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ இவ்வளவு தந்திருக்கிறாய், சொர்க்கத்துல என்ன இல்லையா அல்லாஹ், இவ்வளவு தந்திருக்கிறாய், நாங்கெல்லாம் திருப்தியா இருக்கிறோம் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அடியார்களே, நான் இன்னும் ஒன்று தர இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய திரையை அப்படியே அகற்றுவான். மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் சூரா கியாமாவிலே சொல்கிறான், வஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் அந்நாளிலே இலங்கிக் கொண்டிருக்கும், பளிச்சென்றிருக்கும். அது என்ன செய்து கொண்டிருக்கும்? இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களை, நீங்கள் என்னை பார்த்து விட்டீர்கள், இப்பொழுது நான் உங்கள் மீது லா அஸ்கது அலைக்கும், உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன், இதற்கு பின்னால் ஒருபொழுது நான் கோபப்பட மாட்டேன். உஹில் அலைக்கும் ரிதுவானி, உங்களுக்கு நான் என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் ஹலாலாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. இந்த ரிதா எங்க இருக்கிறது? ஃபீ ரிதல் வாலிதைன். ஃபீ ரிதல் வாலிதைன். இஹ்சான், முஹ்சின், முதலாவது தன்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையிலே கவனிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வமா மலக்கத் ஐமானுக்கும். இன்னும் இடத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் சொல்கிறான், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய குடும்ப உறவுகள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஹ்சான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இஹ்சான் சில இடங்களிலே வாஜிபாக இருக்கும். இமாமனா இப்னு ரஜப் அல்-ஹம்பலி அல்-பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி என்றால், இஹ்சான் தாரத்தன் யகூனு வாஜிபன். வாஜிப், இஹ்சான் வாஜிபாகும், ஃபர்து, கட்டாய கடமை. எங்க? உம்மாவோட வாப்பாவோட இஹ்சான் செய்வது வாஜிப். ஒரு அண்டையலவரோட இஹ்சான் செய்வது நல்ல முறையில் இருக்கிறது, வாஜிப். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், நிச்சயமாக அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் ஈமான் கொண்டவராக முடியாது. கீல வமன் யா ரசூலல்லாஹ், யார் யா ரசூலல்லாஹ் ஈமான் கொண்டவராக முடியாது? மல் லா யமன் ஜாருஹு பவாயிகா, அவருடைய தொந்தரவால, அவருடைய கஷ்டங்கள், அவருடைய சிரமத்தை பொறுத்து, அதாவது பக்கத்தில் அண்டையலவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவரால் சிரமப்படுகிறார்கள், அவருடைய தொந்தரவால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் ஈமான் கொண்டவனாக முடியாது. எனவே இங்கே இஹ்சான் பெற்றோர்களோடு வாஜிபாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குடும்ப உறவோடு, எங்களுடைய இரத்த உறவுகளோடு இஹ்சான் செய்வது, சேர்ந்து வாழ்வது என்பது வாஜிபாக ஆகிறது. இமாம் இப்னு ரஜப் சொல்கிறார்கள், இந்த தாய் தந்தையர்களோடு இஹ்சான் வாஜிபாக இருக்கிறது, குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது வாஜிபாக இருக்கிறது. இஹ்சான் இங்கே வாஜிபாக இருக்கிறது. அண்டை அயலவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது வாஜிபாக இருக்கிறது, வரையறுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? லா யதுகுல் ஜன்ன காத்தி ரஹீம். குடும்ப உறவை துண்டிக்கின்ற ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். யார் உறவை துண்டித்து வாழ்கிறார்கள் அவருடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குடும்ப உறவு, நான் இன்றைக்கு எல்லாம் உம்மாவோட நல்லா இருக்கிறேன், பாப்பாவோட நல்லா இருக்கிறேன், என்னுடைய தாத்தாவோட, தங்கச்சியோட, அக்காவோட, அண்ணனோட பிரச்சனை. ஏன் பிரச்சனை? முன்னாடி எல்லாம் நல்லா தானே இருந்தோம். எப்ப கல்யாணம் முடிச்சோமோ இப்ப அம்மா அவங்களுக்கு கூட கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு குறைய கொடுத்துட்டாங்க. இது சரின்னு நான் சொல்ல வரையில. பெற்றோர்கள் பிள்ளையினுடைய விடயத்திலே இஹ்சானாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பெற்றோர்களை எல்லாம் மன்னிக்க மாட்டார். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல, எப்படி என்றால், லா அஷஹது, அதாவது நான் ஷஹாதத்து ஸூர், பொய்க்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று. அப்ப பொய் சாட்சி என்பது 7 பெரும்பாவங்கள். பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். ஆனால் நான் இப்பொழுது பிள்ளைகளுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால், உம்மா, என்னுடைய அக்காவோட இரக்கம் என்னோட இரக்கம் இல்லை என்பதனால அம்மாவோட கோவம், வாப்பாவோட கோவம். இதையும் தாண்டி இந்த அக்காவோட நான் கோவம், அண்ணனோட கோவம், தம்பியோட கோவம், உண்டா ஒரே கோப்பையில உண்டாக சாப்பிட்டவர்கள், ஒரே வீட்டில் ஒன்னாக கூடியிருந்து பேசி மகிழ்ந்தவர்கள் சின்ன பின்னமாக இருக்கிறார்கள். ஏன்? சின்ன புள்ள, இந்த புள்ளை அந்த புள்ளை, சின்ன 2 பசங்க 2 பேர் சண்டை பிடிச்சதுனால குடும்பமே பிரிஞ்சு 10 வருஷம். நீங்க கேட்டு பாருங்க, நிறைய
காணி, அதாவது பூமி காணி நிலம், இந்த பிரச்சனை வரும். பிரிக்கும் பொழுது அவர்கள் தாய் தந்தையர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுக்கு அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வான். ஆனால் நாம் இயலுமான அளவு அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும், அது எங்களுடைய கடமை, நல்ல முறையில் விளங்க வைக்க வேண்டும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு சின்ன பின்னமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை அந்த பிள்ளைக்கு அடிச்சதுனால ஒரு வருஷமா நாங்க பக்கத்து வீட்டுல பேசிக்கொள்றோம், இல்ல பிரிஞ்சு இருக்கிறோம், குடும்ப உறவு சின்ன பின்னமா இருக்கிறது. எனவே குடும்ப உறவுகளிலே எஹ்சான் முஹ்சின் அங்கே அழகான முறையில் குடும்ப உறவை சரி செய்து வைத்திருப்பான். அதே போன்றுதான் அண்டையவர்கள் மிஸ்கீன்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வயதுஇமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால், நான் அல்லாஹ்வோடு அன்பு கொள்கிறேன், அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் மிஸ்கீனுக்கு யதீமுக்கு அசீருக்கெல்லாம் உணவு கொடுப்பார்கள், சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் முஹ்சின்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா முஹ்சின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானில் சொல்கின்றார். தாய் தந்தை குடும்ப உறவு அண்டையலவர்கள் யதீம்கள் மிஸ்கீன்கள் இவர்களுடைய விஷயத்திலே நாம் முஹ்சின்களாக பேருபகாரியாக இருக்க வேண்டும். அதனால் தான் யதீமை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வகாஃபிலுல் யதீம் கஹாதைனி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்திலே நானும் அனாதையை கஃபாலா, சாப்பாடு கொடுக்கிறது அல்ல, பராமரிக்க வேண்டும், பராமரிச்சு ஒரு நல்ல நிலையை கொண்டு வரணும். அதான் கஃபாலா, கஃபீல்னு சொல்லுவோமே, பொறுப்பாக. அவருக்கு பொறுப்பாக இருந்து நான் அவரை நல்ல முறையில் பராமரிச்சால் சொர்க்கத்திலே நானும் அவனும் இப்படி இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு முஹ்சின் சில மேலதிகமான பண்புகள் அவனிடத்திலே இருக்கும். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எப்படி என்றால் 134, 35, 36 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. எப்படி எல்லாம் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ வல்காதிமீனல் கய்த் வல்ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் முஹ்சின்கள், அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான், மேலதிகமான தன்மை அவர்களிடத்திலே இருக்கும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, மகிழ்ச்சியான நிலையில் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள், கஷ்டமான நிலையில் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தன்மை அவர்களிடத்திலே இருக்கும். ஒரு மனிதன் கொடுக்கின்ற உணர்வு அவனிடத்திலே வர வேண்டும். எனக்கு காசு பணம் இருக்கிறது, அது மட்டுமல்ல, அல் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். ரிஸ்க் என்று சொன்னா காசு மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, வாழ்வாதார வாழ்க்கையில எதுவெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான் அதையெல்லாம் செலவழிப்பார்கள். எனக்கு அறிவு இருக்குது, நான் சதகா செய்கிறேன். அதனால தான் இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கொடையிலே மிகச்சிறந்த கொடை அறிவு கொடை என்று சொன்னார்கள். என்னால் முடியும் என்றால் அறிவை நான் கொடையாக கொடுக்கிறேன். உங்களால் முடியும், காசு பணம் இருக்கிறதா, கொடுங்கள், உங்களுடைய கையிலே இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், யா அபூதர், அபூதரே அழைத்து சொன்னார்கள், இதா தபக்த மரகத்தன், நீங்கள் குழம்பு ஆணம் சமைத்தால், குழம்பு சமைத்தால், ஃபக்திர் மாஅஹா, அதை கொஞ்சம் கூடுதலா சமைங்க, தஆஹத் பிஹா ஜீரானக், உங்களால் இது முடியும் என்றால் அதன் மூலமாக உங்களுடைய அண்டை அயல்வர்களுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு சொன்னாங்க, கறியை கொடுங்கன்னு சொன்னாங்க, குழம்பை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? உங்களால எது முடியுதோ, குறைஞ்சபட்சம் இன்றைக்கு நாங்க பாக்குறோம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு நசீஹத் இது. என்னால ஒரு பக்கத்து வீட்டு நான் சமைக்கிறேன், பக்கத்து வீட்டுக்கு ஒரு கறியை கொண்டு கொடுக்க முடியும் என்றால், ஒரு குழம்பை கொண்டு வைத்து கொடுக்க முடியும் என்று சொன்னால் நான் கொண்டு போய் கொடுப்போம். பெரிய கோடி அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் எல்லா நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள், என்னென்ன முடியுமோ. அதனால தான் அப்துல் ரஹ்மான் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீருல் கரீமுர் ரஹ்மான் அவர்களுடைய தஃப்சீரில் சொல்கிறார்கள், அவனுடைய பொருளால், இஹ்சான் என்பது அவனுடைய பொருளால், அவனது சிந்தனையால், அவனது உடம்பால், எல்லாவற்றிலும் இஹ்சான் இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய மனிதன் எல்லாவற்றாலும் பிறருக்கு பயனளிக்கக்கூடியவன். அது அல்லாஹ் அங்க சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் காதிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபத்தை அடக்கிக் கொள்வது லைஸ ஸதீத் பிஸ்ஸரா, யார் வீரன்? இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வந்தா தன்னை அடக்கிக் கொள்ளணும். ஊருக்கெல்லாம் அவர் பெரிய ஹாஜியார், ஊருக்கெல்லாம் பெரிய நல்ல மனிதர், ஆனால் பொண்டாட்டியை போய் கேட்டா விளங்கும் அவர் எப்படிப்பட்ட ஆளு. புள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் உடைஞ்சிக்கும், அந்த நாள் முழுக்க அந்த புள்ள முடிஞ்சு. அப்ப எனவே உண்மையான முஹ்சின் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான முஹ்சின் ஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர், ஹியாருக்கும் லினிசாயிக்கும், உங்களோட பொண்டாட்டிக்கு, உங்களோட வைஃபுக்கு, உங்களோட மனைவிக்கு சிறந்தவர். நான் இந்த உலகத்துக்கு சிறந்தவனாயிருப்பேன், இந்த ஊருக்கு சிறந்தவனாயிருப்பேன்,
இந்த நாட்டுக்கு சிறந்தவனாக இருப்பேன், எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. என் மனைவியில தீர்மானம் அல்லாஹ்விடத்திலே தீர்மானம். அவர் சொல்லுகிறார் மோசமானவர், ஆனா மனைவியும் அந்த கொஞ்சம் ஈமான் உள்ளவனாயிக்கணும். இவர் எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓத சொல்றாரு, இவர் எப்ப பார்த்தாலும் தொலை சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் தாஜ்ஜுத் எழுப்பி விட்டுறாரு, அதனால இவர் மோசமானவர் என்று சொன்னால் அது மனைவியினுடைய பிழை. விளைஞ்சா ஹைர். அப்ப எனவே அல்லாஹ் சொல்கிறான் அங்கே, வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் அடக்கிக்கொள்வார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். மக்களை மன்னிக்கணும். ஹுதில் ஆஃபு வஅம்ர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க மன்னிங்க, பிறரை மன்னிங்க. மன்னிக்கிற பழக்கம் இருக்கிறது சகோதரர்களே, நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாராலும் மன்னிக்க முடியும். மன்னிக்கிறது நாங்க மன்னிச்சிரோம், ஆனால் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், மறந்து போகணும். 2-3 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சிட்டான். அண்ணனை நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஒரு காலம் நான் மறக்க மாட்டேன். அதுவும் கூடாது. மன்னிப்பதும் ஒரு வணக்கம், மறப்பது மற்றும் ஒரு வணக்கம். அல்லாஹ் அதையும் சொல்கிறான், மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. நான் சொல்லுவேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா நீ செஞ்ச வேலையை மறக்க மாட்டேன் என்றால் நீங்க மன்னிக்க இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அதை சொல்கிறான், மன்னித்து மறந்து விடுங்கள். ஏன்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லகும். மிஸ்ஹாப் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு முஸ்தலிக் யுத்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சஃபான் இப்னு முஅத்தல் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் தவறாக செயல்பட்டதாக ஒரு கதை மதீனாவிலே அவதூறு பரப்பிவிடப்படு. அந்த சம்பவத்தில் ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி மிஸ்ஹாப் இப்னு அஸாஸ், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாம ஏதோ சிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ்ஹாப் இப்னு அஸாஸ், அவர் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி, அவருக்காக செலவழித்து கொண்டு வந்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல இவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு செலவழிப்பதை விட்டுட்டாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன வசனத்தை இறக்குறான். உடனே உலகத்துல தன்னுடைய மகளுக்கு நான் இவ்வளோ நல்ல வேலை செய்யறேன், எஹ்சான் செய்யறேன், எனக்கு அவர் எஹ்சான் செய்யணும், என்ன பாதுகாக்கணும், என்ன மானத்தை காப்பாற்றணும், ஆனா எனக்கு எதிராக இவன் சூழ்ச்சி செய்யறானே, நான் செலவழிக்க மாட்டேன் என்பது மனித இயல்பு. அல்லாஹ் சொல்றான், வலா யாத்ரி உலுல் ஃபத்ரி மின்கும் வஸ்ஸா. அல்லாஹ் நீண்ட வசனத்தில் சொல்லி போட்டு சொல்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்ப இல்லையா? மிஸ்ஸஹ மன்னிங்க. உடனே மன்னிக்கிறாங்க, உடனே கட்டுப்படுறாங்க. அல்லாஹ் நிச்சயம் என்ன மன்னிக்கணும், அதனால் நான் இவரை மன்னித்து விடுகிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அவருக்கு செலவழிக்கிறார்கள். சகோதரர்களே, எங்களால் முடியுமா? மன்னிக்கிற பழக்கம் வர வேண்டும். வல் ஆஃபீன அனின் நாஸ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய முஹ்சின்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்கிறான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அவர்கள் ஏதாவது பாவம் செய்தால் உடனே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்து இஸ்திக்பார் செய்து விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் 5வது சொல்கிறான், இஸ்திக்பார் என்னோட வாழ்க்கையில வரணும். சஹாபாக்கள் ஓடி வந்தாங்க. சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டாலும், சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டால், சின்ன ஒரு மனசுல குழப்பம் ஏற்பட்ட ஓடி வந்தாங்க. யார சொல்லலாம், இப்படி நடந்துட்டு இருந்து அந்த தன்மை இடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்கிறான் அந்த தொடரிலே 5வது பண்பாக, வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு சொன்னா தொடர்ந்து அந்த பாவத்திலே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் இது பிழை, நான் இந்த வாப்பாவோட கோவிச்சது, இந்த அம்மாவோட கோவிச்சது, நான் இபாதத்தை தொழுகையை விட்டது, நோன்பை விட்டது, ஜகாத்தை விட்டது, ஹஜ்ஜை விட்டது, குர்ஆன் ஓதுறதை விட்டது, திக்ர் செய்யறதை விட்டது, தஸ்பீஹ் செய்யறதை விட்டது, என்னுடைய அண்டையவர்களை நான் புறக்கணிச்சது, கோபப்பட்டது, பொறாமைப்பட்டது, மக்களோடு கடினமாக நடந்து கொண்டது, இவைகளெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியும், நான் திருந்தி விடுவேன் என்று முடிவெடுப்பார்கள் முஹ்சின்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் முடியுமான அளவு இஹ்சான் உடையவர்களாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம். அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ونعم أجر العاملين. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கமும் கிடைக்கும் என்றால் இதை விட வேற என்ன வேணும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த தன்மையுடைய முஹ்சின்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நாங்கள் பார்க்கிறோம், சஹாபா கூடிய உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் கடைசியாக ஒரு
சின்ன ஒரு சம்பவத்தை அண்மையிலே ஒரு 2 அல்ல 3-4 வருடங்களுக்கு முன்னால சஹாபாக்களால முஸ்லிம்களாக இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் வாழுகின்ற இந்த காலத்துல எஹ்சான் உடையவர்கள் இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். நீங்க இணையதளத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது நான் உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிறு பிள்ளை 2 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைக்கு எஹ்சானுக்கு சிறந்த உதாரணம் இதை தவிர வேறு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். 2 வயசு புள்ள ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கொண்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இந்த டைமுக்கு வரணும், 8:30 வரணும் என்றால் அந்த சம்மதிச்ச டாக்டர் வரத்துக்கு தாமதமாகுது. வாரத்துக்கு தாமதமாகிட்டே போகுது. 8:35, 40, 45, 50 அப்படி போயிட்டு இந்த நேரத்தில் அந்த பிள்ளையுடைய தந்தை பெற்றோர்கள் பதறாங்க. இந்த நேரத்தில் அந்த டாக்டர் அப்படியே ஒரு முகத்துல ஒரு வகையான பரபரப்பு, டென்ஷன். வந்தாரு, காரணப்படினாரு, உடனே படப்படன்னு உள்ளுக்கு போனாரு. சத்திர சிகிச்சை, அந்த பிள்ளை வந்து உயிருக்கு போராடிட்டு சத்திர சிகிச்சை அதை ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனை செஞ்சாரு. யாருடைய ஒன்றுமே பேச இல்லை. வந்த டாக்டரை பிடிச்சி வெளியில இருந்து பெற்றோர்கள் கிளி தெரிதான பேசுற, உங்களோட பிள்ளைய அந்த அப்படி செய்வீங்களா, நீங்க நாசமா அப்படி இப்படி இல்லாத பத்துவா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே இருந்து. ஏன் 8:30 வாரம் சொல்லி 8:55 வராது. யாருக்காவது தாங்க இயலுமா? 25 நிமிஷம் லேட். புள்ள உங்களோட புள்ளன்னு சொன்னா நீங்க இப்படி நீங்க லேட் ஆவீங்களா அப்படின்னு கேட்காத கேள்வி. ஒன்றையும் காது கெடுக்காம போனாரு. அந்த ஆபரேஷன் அழகா முடிச்சாரு. அந்த புள்ள உயிர் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டு திரும்ப யாருடைய பேச இல்லை. ஆபரேஷன் முடிச்சாரு, திரும்ப அப்படி போய்த்தாரு. விசாரிச்சு பார்த்தால் அவருடைய 2 வயசு புள்ள அந்த நாள் காலையில மௌத்தாகி ஜனாசாவை அடக்கிறதுக்கு அவராக கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வார நேரத்தில் தான் அந்த 25 நிமிஷம் போய் தன்னுடைய பிள்ளை மௌத்தாகி உண்மையா நடந்த செய்தி. தன்னுடைய பிள்ளையை அடக்கம் செஞ்சு போட்டு மாறதுக்கு நேரம் லேட் ஆயிட்டு. இங்க மக்கள் அவரை பத்தி தெரியாம ஏசி கொண்டு திட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அந்த செய்தி கேள்விப்படுது. இந்த நேரத்தில் ஓடோடி வந்து சொல்றாங்க, தன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் அவர் நினைச்சிருந்து அதனால் லீவ் போட்டிக்கலாம். ஏன்னா அங்கேயும் ஒரு உயிர், இங்கேயும் ஒரு உயிர் தானே. அவர பிள்ளைக்கும் உயிர் இருக்குதானே, அந்த அவருக்கும் தந்தையினுடைய பாசம் இருக்கும் தானே. அவர் அழுதுகிட்டே அப்படியே போய்த்தாரு, ஒன்றுமே சொல்லல. அதுவே பெரிய ஒரு செய்தியாக மாற்றப்பட்டு நிறைய இணையதளங்கள்லாம் நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதேதான் அடுத்தவனுக்கு நடக்க போகுது என்ற அந்த உணர்வு தான் எஹ்சானினுடைய அடிப்படை. இந்த உணர்வு எங்களிடம் இருக்கும் என்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களுக்கு சுவர்க்கம், அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு. அல்லாஹு தாலா அந்த மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா எங்களை இந்த உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக, லட்சியத்துக்காக எப்படி இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ அதுபோன்று நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸுல் ஆலாவிலே அல்லாஹ்வினுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.